நம் இல்லத்தில் இருந்தபடியே உள்ளம் குளிர நினைக்கக்கூடிய ஒரு ஆண்டவன் ஈசன் எம்பெருமான். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று திகட்டாத திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் வாழ்ந்த மகான்கள் குறித்து அண்மையிலே ஒரு புத்தகத்தின் கட்டுரை படித்தேன். நெகிழ்ந்து போனேன், வியந்து போனேன். திகட்டாத திருவண்ணாமலை என்று அந்த தலைப்பு இருந்தது. அதை அப்படியே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். சில கோவிலுக்கு போனால் புண்ணியம், சில குளத்தில் குளித்தா புண்ணியம், சில சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் புண்ணியம், சில சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணால் புண்ணியம், சில சுவாமிக்கு ஒரு வகையான நைவேத்தியத்தை வைத்தா புண்ணியம். ஆனால் இல்லத்தில் இருந்தபடியே கைகூப்பி அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னாலே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அக்னி தலம் திரு அண்ணாமலை. அது சித்தர்களின் சரணாலயம். எப்படி பறவைகளினுடைய வேடம் தாங்களோ அதுபோல சித்தர்கள் ஞான புருஷர்களுடைய வேடம் தாங்கள் சரணாலயம் எதுன்னு கேட்டால் திரு அண்ணாமலை. இங்கு இடைக்காட்டார் வாழ்ந்தார், சேஷாத்ரி வாழ்ந்தார், ரமணர் வாழ்ந்தார். நம்முடைய காலத்தில் யோகி ராம் சரத்குமார் என்று இப்படி மகான்களினுடைய புண்ணிய பூமியாக அந்த மண் இன்றைக்கும் திகழ்கிறது. லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் போவதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம்.